அவன்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அன்பு. இனிமேல் இவன் கூட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கூடாது. அன்பு, அவன் அக்கௌண்ட்லேருந்து எல்லா அமௌண்ட்டையும் வித்ட்ரால் பண்ணியிருக்கான். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த கம்ப்யூட்டர் தான். நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அவன் காலில் அடிபட்டு மெடிக்கல் லீவில் போல. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அப்படின்னா துப்பாக்கி சத்தம் கேட்டவொடனே 5 வயசு குழந்தை பெரம்பை பார்த்து பயந்தா மாதிரி பயந்தான்ல, அதுதான் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். புரிஞ்சுதா? அவளோட பலவீனம் தான் நம்மளோட பலம். என்ன தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு மூச்சு வாங்குதா? நான் சொன்ன ரெண்டையும் சத்தியமங்கலம் ரோட்ல இருக்கிற பழைய கேபிள் ஃபேக்டரிக்கு சரியா 4 மணிக்கு கொண்டு வந்துரு. போலீஸ் கிட்ட போக வேணான்னு உன்கிட்டயே சொல்ல முடியாதுல்ல. கத்தி காணாம போன ஒரு பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. பொண்ணை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 1 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டாரு. சார், என் பொண்ணை பற்றி எதுவும் தகவல் கிடைச்சதா சார்? உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்கா சார்? உங்கள் பொண்ணு திரும்ப கிடைக்காம எதுக்கு சார் கேஸை வாபஸ் வாங்கினீங்க? சார், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு தொகையை கொடுன்னு சொன்னாங்க. மீறி போலீஸுக்கு போனால் என் பொண்ணை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் பணத்தை கொடுத்த உடனே சாதாரணமாக கிட்னாப்பர்ஸ் 2 கட்டத்தில் மாட்டுவாங்க. ஒன்று பணம் வாங்க வரும்போது, இன்னொன்று கிட்னாப் பண்ணவங்களை ஒப்படைக்கும் போது. அதனால் உன் பொண்ணை உடனே அனுப்ப முடியாது, 2 நாள் கழிச்சு அனுப்புறோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். நான் உங்கள் காலில் வேணா விழுறேன் சார். ஐயோ சார், நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்கடா ரேணுகா? பொறுமையாரு, சம்பத்தோட கட்ட முதல்ல அவுத்து விடு. சம்பத், அந்த பேக் எடுத்துட்டு நீ மட்டும் வா. இப்ப என் தலையை பார்த்து சுட எத்தனை துப்பாக்கி ரெடியா வச்சிருக்க? ரேணுகா இங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போறதுக்காக மட்டும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டல. எங்கடா ரேணுகா? யூஷுவலா எங்க கேங்ல ஒரு கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் இறங்குவோம். ஒரே ஒரு போலீஸ்காரன் அந்த தெருவில் இருந்தா கூட ஆளை மாத்திருவோம். அப்படி இருக்கப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வைஃபை தூக்குறோம்னா அதுக்கு காரணம் என்ன? பணம். எல்லாம் உங்ககிட்ட தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டானே இந்த பாடா. அவனே எதுக்கு சுட்டான்? ரேணுகா எங்கடா? இந்த இடத்த மறந்துட்டியா? இதுதான்டா நீ என்னோட முதல்ல மோதின இடம். முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. இங்க தானடா என் தம்பியை நான் இழந்தேன். நாளத்தானடா அவன் செத்தான். எப்படி என் தம்பியை என்னால காப்பாற்ற முடியலையோ ஒன்னாலையும் உன் பொண்டாட்டிய காப்பாற்ற முடியாதுடா. என்ன புரியலையா? உன் ஆசை பொண்டாட்டிய உயிரோட புதைச்சிட்டோடா. முடிஞ்சா அவனை தோண்டி எடுத்துக்கும். இந்த இடம் உனக்கு ஒரு டெட் எண்ட். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உனக்கு எந்த தடயமும் கிடையாது. என் வேலையை முடிஞ்சிருச்சு, குட் பை கார்த்திக். என் வேலையை முடிஞ்சிருச்சு, குட் பை கார்த்திக். அப்புறம் இன்னொரு விஷயம், மிஸ்டர் மகேந்திரன், ஐம் சாரி, உங்கள் பொண்ணு செத்துட்டா.